ரீசென்ட் டேஸில் ஒரு முக்கியமான ஒரு பயோசெப்டிக் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயோசெப்டிக் டேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம போகக்கூடிய அந்த ஸ்லெட்ஜ் எல்லாமே கீழே போயிடும். அதை வந்து டீகம்போஸ் பண்ணி உடைக்கிறதுக்கு வந்து குட் பாக்டீரியாவை வந்து பவுடர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த பாக்டீரியாவை நம்ம தண்ணியில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டோம்னா அந்த பாக்டீரியா உள்ளே போயிட்டு ஸ்லெட்ஜ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அது தண்ணி மாதிரி ஆக்கிரும். ஸோ தண்ணி எல்லாமே ஈஸியாக கீழே உறிஞ்சிரும். ஸோ இது அடிக்கடி ரம்புறது, ஸ்மெல் வருது, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வராது. ஸோ ஒரு டாய்லெட்டில் இருக்கிற இதே வந்து கழிவுகளை நீட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு குட் பாக்டீரியா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வயிற்றுலையும் இதே மாதிரி கழிவுகள் நிறையா இருக்குது. அதுக்குமே வந்து குட் பாக்டீரியாஸ் நம்ம வயிற்றுலேயே ஆல்ரெடி இருக்குது. பட் ஆனால் அந்த குட் பாக்டீரியாவை வந்து நம்ம வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கஞ்சி, கூழ் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா குட் பாக்டீரியா வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும். வளர்ந்தது என்ன பண்ணுன்னா, நம்ம குடலில் இருக்கிற கழிவு எல்லாத்தையுமே அது சாப்பிட்டு குடலை வந்து எப்போவுமே சுத்தமாக க்ளீனாக வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.